ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கான அந்த 3 இயர் எல்எல்பி அட்மிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஆகஸ்ட் 25ல இருந்து ஆகஸ்ட் 29 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்க அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணவங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், காலேஜில் அட்மிஷன் போடும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து அகைன் வந்துகிட்டே இருக்குது. நம்ம எத்தனை முறை ஒரு வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த வருஷம் என்னன்னு தெரியல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து எல்எல்பி அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங் டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய ஒவ்வொரு எரர்ஸையும் நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் காலேஜில் போயிட்டு அட்மிஷன் வந்து எப்படி போடுறது, அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு காலேஜில் போயிட்டு போடணும், அட்மிஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு நீங்கள் அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்டேட்டாக தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ ஆனவங்க, அதாவது உங்களுக்கு வந்து நீங்க மெரிட் லிஸ்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் ஓகே, உங்க கையில அலாட்மெண்ட் லெட்டர் இருந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். அலாட்மெண்ட் லெட்டர் இது வரைக்கும் வராதவங்க வராதவங்களுக்கான வீடியோ இது வந்து கிடையாது. ஏன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அலாட்மெண்ட் வரல அப்படின்னா அதுக்கான அப்டேட் வந்து இந்த வீடியோல நான் கொடுக்க போறது கிடையாது. சரிங்களா, அதை வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா இன்னைக்கு யூனிவர்சிட்டியில நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோஸ்ல வந்து அப்டேட் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. ஒன்ஸ் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட் வந்து பாருங்க, 25 to 29, அதாவது 25, 26, 28, 29, 27 அப்படிங்கிறது விநாயகர் சதுர்த்தி ஹாலிடே, அன்னைக்குன்னு காலேஜ் வந்து லீவ். சரிங்களா, இன்னையில இருந்து அட்மிஷன் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அகைன் வந்து சொல்றேன். இந்த ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா கம்பல்சரியா வந்து கேட்பாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து ஒரு 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணீங்க இல்லையா, ரூ. 1520, அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ண ரெசிப்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேணும். அகைன் வந்து காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்றதுக்கும் ஃபீஸ் கட்டணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டணும். இது வந்து அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான ஃபீஸ் தான் இது. சரிங்களா, இதை தாண்டி வந்து உங்களுடைய 10th 12th யூஜியோடைய மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியா வேணும். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணும். அதை தாண்டி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஆன்டி ராகிங் அஃபிடவிட், இது வந்து நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமா இருக்குது. ஆன்டி ராகிங் அஃபிடவிட் அப்படிங்கிறது நார்மலா எப்படி வந்து அப்ளை பண்றோமோ அதே போல அப்ளை பண்ணி A4 சீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்தாலே போதுமானது. இதை வந்து 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல வாங்கி நோட்ரி பப்ளிக் அட்வொகேட் கிட்ட வந்து வாங்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா, இது வந்து ஆன்லைன் அஃபிடவிட் அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டான அந்த ஆன்டி ராகிங் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணாலே போதும். இதை எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்கணுங்கிறத ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் ஸ்டாம்படு என்வலப் கவர்ஸ்னு சொல்லி இதுலயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஒரு செல்ஃப் ஸ்டாம்படு இல்ல, தனியா தான் கவர் இருக்கு, தனியா ஸ்டாம்ப் வாங்கிட்டு போலாமா, நம்ம ஒவ்வொரு விஷயம் நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. ஆக்சுவலா இது வேற ஒண்ணுமே கிடையாது. செல்ஃப் ஸ்டாம்ப் என்வலப் கவர்ஸ் அப்படின்னா உங்க நேர்பையில இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி ஸ்டோர்ல கண்டிப்பா இது வந்து இருக்கும். ஸ்டேஷனரி கடையில செல்ஃப் ஸ்டாம்ப் என்வலப் கவர்னு கேட்டீங்கனாலே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கவர் இருக்கு, போஸ்ட் கவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த போஸ்ட் கவர் மேலேயே வந்து அந்த ஸ்டாம்ப் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம அகைன் வந்து பேஸ்ட் பண்ணாம ஏற்கனவே பிரிண்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் ஸ்டாம்ப் என்வலப் கவர்ஸ். இது எதுக்காக கேட்பாங்க அப்படின்னா, காலேஜ்ல உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதுக்கு, இல்லை உங்களுடைய டேட்டாஸ்ல உங்க ஏதாச்சும் சர்க்குலர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து அனுப்புறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து இந்த செல்ஃப் ஸ்டாம்ப் என்வலப் கவர்ஸ் வந்து கேட்பாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து இன்னொரு காலேஜுக்கு ரீஅலாட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது அப்படின்னா அந்த காலேஜுக்கு வந்து இதை அனுப்புறதுக்காக தான் வந்து இந்த செல்ஃப் ஸ்டாம்ப் என்வலப் கவர்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதேமே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து A4 சைஸ்ல வாங்கினீங்கன்னா பெட்டரா இருக்கும். இதை தாண்டி வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிற ஒரு 5 காப்பி வேணும். ஆனா கம்பல்சரி ஒரு 3 காப்பி வந்து அட்மிஷன் போடுற டயத்துல கேட்பாங்க. நீங்க அடிஷனலா வந்து ஹாஸ்டலுக்கு, ஐடி கார்டுக்கு, ஹாஸ்டலுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்காக வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்க அடிஷனலா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு காப்பி, பேங்க் பாஸ்புக் காப்பி, அதே மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் கூட கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு கண்டிப்பா நீங்க ஜென்ரல், பிசி, எம்பிசி, பிசி முஸ்லிம்ஸ், இவங்க டிஎன்சி, இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1300 ரூபாயும், மீதி இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து 800 ரூபாயும் நீங்க வந்து ஃபீஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்க ஆஃப்லைன்ல கேஷ் கவுண்டர்ல நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் அட்மிஷன் போடுற அந்த ஸ்பாட்ல நீங்க இந்த ஒரு அமௌண்ட் வந்து கேஷா தான் வந்து பேமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கு உண்டான அந்த ரெசிப்ட், அதாவது
அட்மிஷன் ஃபார்ம் காப்பி உங்களுக்கு கையில் வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. இதை மட்டும் இருந்தாலே போதுமானது. ஆல்மோஸ்ட் உங்களுடைய அட்மிஷன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆயிரும். இதை தாண்டி வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இப்போவே கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட்லாம் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம், வந்துருச்சு அப்படின்னா காலேஜில் ஜாயின் பண்ண டைமில் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். இதை தாண்டி வந்து கவர்மெண்ட் காலேஜ் 15 கவர்மெண்ட் லா காலேஜுமே வந்து அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வீடியோக்கு கீழேயே வந்து அட்ரஸு, அந்த கான்டாக்ட் நம்பரு, பிரின்சிபல் நேமு எல்லாமே உங்களுக்கு கீழே ரெடி பண்ணி நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். அதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 15 கவர்மெண்ட் காலேஜுக்கான அந்த அட்ரஸ், பஸ் ரூட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் அட்ரஸாக வந்து பின் பண்ணியிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்குறது வந்து, ப்ரோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி காலேஜ் வந்து பஸ்ஸு போக்குவரத்து ஃபெசிலிட்டி இல்லாமல் தான் வந்து ப்ரோ வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து லா காலேஜ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்டரில் தான் இருக்கும். அதாவது லைக் வந்து சிட்டிக்குள்ளே வந்து இருக்காது. ஓரளவுக்கு சிட்டியிலேருந்து நேஷனல் ஹைவே லிஸ்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் கிராமத்தில் வில்லேஜுக்குள்ளே போயிட்டு வந்து இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிட்டிக்குள்ளே வந்து பெர்ஃபெக்டாக வந்து இடம் அமையாதனால தான் இந்த மாதிரி வந்து தள்ளி வச்சிருப்பாங்க. அதை பற்றி ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஒவ்வொரு காலேஜிலுமே வந்து பஸ் வந்து தனியாக வந்து விட்டுருக்காங்க. ஏன்னா நீங்கள் புதுசில் போகிறனால உங்களுக்கு அப்படி இருக்கும். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து பழகிருச்சு அப்படின்னா ஈஸியாகிடும் சரிங்களா. அதனால உங்களுடைய சீனியர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்கக்கூடிய கைட்ஸ் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து தனியாக வந்து விடுறாங்க. அந்த காலேஜ் பஸ்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து அப்டேட்டு. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட் கிடைச்ச எல்லாருக்குமே வந்து நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. எத்தனை காலேஜுக்கு வந்து அதிகமாக வந்து நீங்கள் அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.